வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிவியை பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மாட்டேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அரியலூர் அரசு விழாவில் மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது. கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அறிவுரை. And at any point of time, nobody is authorized to comment on the alliance in the ensuing assembly elections of 2026. High Command will take a call with the due consultation with the local leadership and state leadership at that point of time. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வெற்றி. 140 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று அசத்தல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. திமுக, அதிமுக கட்சிகளுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. செல்லூர் ராஜு மீதான அவதூறு வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையிலான பில் விநியோகம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் சோதனை முறையில் தொடக்கம். விவாகரத்து வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான ஜெயம் ரவி. மனைவியுடன் இன்றே சமரச பேச்சுவார்த்தை நடத்த சென்னை குடும்ப நல நீதிபதி அறிவுறுத்தல். கோவையில் மார்ட்டின் மனைவியின் தங்கை மற்றும் அண்ணன் வீடுகளிலும் சோதனை. மருமகன் ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டிலும் 2வது நாளாக சோதனையிடும் அமலாக்கத்துறை. சென்னை அருகே குன்றத்தூரில் எலிமருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். எலிமருந்து வழங்கிய நிறுவனத்தின் ஊழியர்களில் மேலும் ஒருவர் கைது. சென்னை தியாகராய நகரில் பட்டப்பகலில் பச்சிளம் குழந்தையை கடத்திய விவகாரம். குழந்தை இல்லாததால் கடத்தியதாக கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணின் கணவர் வாக்குமூலம். மின்மாற்றி கொள்முதல் செய்ததில் முறைகேடு என குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார். பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் திருவண்ணாமலை கோவிலில் தள்ளுமுள்ளு. 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் கொண்டுவரப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். திருச்செந்தூர் கடற்கரையில் பௌர்ணமியையொட்டி இன்று தங்குவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும். மழை பெய்து வருவதால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தல். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள SBI வங்கியில் பூட்டு உடைப்பு. கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் சீற்றத்தால் சேதமடையும் வீடுகள். தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் போராட்டம். மதுரை பழங்காநத்தத்தில் மாநகராட்சி பள்ளி மாடியில் இருந்து விழுந்து மாணவன் படுகாயம். பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டம். பீகாரின் ஜம்முவில் 6640 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. பாரம்பரிய மேளம் இசைத்து உற்சாகம். இன்று நடக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. 2 போட்டிகளில் வென்ற நிலையில் தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே பேருந்தில் இளைஞர் வெட்டி கொலை. முன்விரோதத்தால் கொலையா என காவலர்கள் விசாரணை.
2026 தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். I'm appealing Bharatiya Janata Party rank and file of Tamil Nadu wing to concentrate on membership ongoing drive and election process in the organization elections. And at any point of time, nobody is authorized to comment on the alliance in the ensuing assembly elections of 2026. High Command will take a call with the due consultation with the local leadership and state leadership at that point of time. Now, unnecessarily, I came to know some postings are happening on certain individuals and taking a personal damaging. It is not good for the party and party leaders' image, and I am appealing to even leaders and cadre not to fall in the line of whoever the forces to disturb our party unity. கூட்டணி குறித்து தன்னிச்சையாக பேசுவதை பாஜகவினர் தவிர்க்க வேண்டும் என்று சுதாகர் ரெட்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து நாம் எல்லாரும் அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் களத்திற்கு மிக தீவிரமாக தயாராகி வருகிறார்கள். ஏற்கனவே உறுப்பினர் சேர்க்கை என்பது அந்த கட்சி சார்பாக மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பொதுவெளியில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதா இல்லது மீண்டும் கூட்டணி இணைய போகிறார்களா போன்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதே நேரத்தில் பாஜகவினர் பொது வலைதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பொது தளங்களிலுமே இந்த கூட்டணி குறித்து இப்பொழுதைக்கு பேசக்கூடாது. அதே போல இது சம்பந்தமான முடிவை அகில இந்திய தலைமை மாநில தலைமையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். பிரதமரின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள், அதே போல பாரதிய ஜனதாவின் உறுப்பினர் சேர்க்கையை மிக தீவிரப்படுத்துங்கள் என்பதும் அவரது இந்த செய்தியாளருக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவின் மூலமாக புரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு சென்று இந்த மாத இறுதியில் திரும்ப இருக்கிறார் இந்தியாவிற்கு. அதன் வந்த பிறகு தமிழக அரசியல் தளத்தில் பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு கூட்டணி வியூகங்கள் எல்லாம் அவர்கள் நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டம் வாயிலாக நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை குன்றத்தூரில் எலிமருந்து வைக்கப்பட்ட விவகாரத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கணவன் மனைவி தற்போது ஆபத்தான கட்டத்தை கடந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இருவரும் ஆபத்தான கட்டத்தை கடந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.